ஹாய் ஹலோ. இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அரேபியன் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 3 பிரெட் எடுத்துருக்கோம். அதில் ஓரமாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு பேனில் நாங்கள் பால் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிறோம். அப்புறம் நாங்கள் ஒரு பவுலில் கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட காய்ச்சின பாலில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி. இப்போ நல்லா பால் நல்லா காயணும். இன்னொரு பவுலில் நாங்கள் குங்குமப்பூ கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். பால் காஞ்சிடுச்சு. இதில் 1 கப் சர்க்கரை, அப்புறம் கஸ்டர்ட் மில்க் நம்ம ரெடி பண்ணோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குங்குமப்பூ ரெடி பண்ணோம்ல அதையும் இதில் போட்டுக்கலாம். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நட்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம். எங்கள் கிட்டே இருக்க நட்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம். இதை 3 நாங்கள் துருவி வச்சுக்கிறோம். இப்போது நம்ம அரேபியன் புட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறோம். அது கூட கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரேபியன் புட்டிங் பண்ணலாமா? அதுக்கு நாங்கள் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிறோம். அதில் நாங்கள் காய்ச்சின பாலை ஊற்றிக்கிறோம். அது மேலே ஒரு பிரெட் வைக்கிறோம். அது மேலே திரும்பியும் காய்ச்சின பாலை நாங்கள் ஊற்றிக்கிறோம். அது மேலே நட்ஸ் நாங்கள் துருவி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அகைன் நாங்கள் இன்னொரு பிரெட் அது மேலே வச்சுக்கிறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வச்சுக்கலாம். நாங்கள் பெரிய ப்ரெட்டாக எடுத்தனால இந்த பவுல்லையே வச்சுட்றோம். 3rd லேயரும் நம்ம அதே மாதிரி ப்ரெட் வச்சு அந்த மில்க்கை ஆட் பண்ணி அது மேலே நாங்கள் ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டென்ஸ் மில்க்கும் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை மேலே வந்து இந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் நட்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி லேயருக்கு கொண்டு வந்துடணும். இப்போது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரேபியன் புட்டிங்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சில்லுன்னு ஒரு டெசர்ட் செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பை.